வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு கடுகு அரை ஸ்பூனு, அப்புறமா வந்து சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், உளுத்தப்பருப்பு ஒரு ஸ்பூன், அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை நல்லா பொரிய வச்சுக்கலாம். மீன்வைல் நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்து பிளாண்ட் டயட் தான். இது வந்து அல்சர் பேஷண்ட்டு, அப்புறம் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கவங்க எல்லாமே காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான் நான் போடுறது. மீன்வைல் என் சேனல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் எதாவது தப்பு பண்ணாலும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என்னோடய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ கடுகு பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீன்வைல் அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிளாண்டாக சாப்பிட்ணுன்றதுனால வெறும் வெந்த சாதமும், அப்புறம் வெந்த பாயில்டு வெஜிடபிள்ஸ், அப்புறமா பாயில் பண்ண தால் இது மட்டுமே சாப்பிட்ணுன்றது அவசியம் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் சமைக்கிற நான் போடுற வீடியோஸில் எதுலேயுமே வந்து காரமும் கிடையாது, எந்த மசாலாவும் கிடையாது, போட மாட்டேன். ஸோ அதனால தான் எஸ்பெஷலி என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அல்சர் பேஷண்ட்டும் அப்புறம் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் தான். இப்போ பெரிய சைஸ் தக்காளியாக பார்த்து 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி நல்லா திக்காக வரணுன்றதுக்காக. ஸோ அந்த 4 தக்காளியும் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். ஏன் உப்பு போடுறேன் தக்காளியோடனா நல்லா வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு போடுறேன் நான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும் தக்காளி. ஸோ அதனால் வந்து தக்காளியோ வெங்காயமோ நீங்கள் எது வந்து வதக்கணும்னு நினச்சிங்கனாலும் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா, சப்போஸ் 1.5 ஸ்பூன் இந்த ரெசிபிக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா அரை ஸ்பூன் வந்து இப்போ வெங்காயமோ தக்காளியோ நீங்கள் வதக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய நேரம் வதக்கணுன்ற அவசியம் இருக்காது, குயிக்காகவே வதங்கிடும். ஸோ அதனால் இது ஒரு டிப்பு. மீன்வைல் வந்து நான் டபுள் பீன்ஸ் வந்து நான் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கல, காலையில் இன்ஸ்டண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, டபுள் பீன்ஸை வந்து முதல்ல வந்து ட்ரை டபுள் பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு நல்ல நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா அது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஹார்ட்னஸ் போய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர் பபிள் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த டபுள் பீன்ஸ் இதை எடுத்து நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து குக்கரில் போடுறதா இருந்தால் 20 மினிட்ஸ் போதும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கடாயிலையோ இல்லை இந்த மாதிரி பாத்திரத்துலையோ வந்து செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 25 மினிட்ஸ் வந்து நல்லா பபுள் வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து ரெடி டு குக் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது மீன்வைல் வந்து தக்காளியை நல்லா வதக்க ஆரம்பிச்சிடும். கேஸ்ட்ரோ பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெறும் பிளாண்ட் டயட்னால் வெறும் அவிச்ச காய்கறிகள்லாம் சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிற்றுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை வயிற்றுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. எரிச்சலோ, சாப்பிட்டதுக்கப்புறம் எரிச்சலோ இல்லை எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டுமே உங்களுக்கு வராது. ஸோ அதனால தான் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் போடணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இனிமேல் தொடர்ந்து டெய்லியும் போடுவேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம டபுள் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொதிக்க வச்ச டபுள் பீன்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தக்காளி கிரேவியோடு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ தட் வந்து அந்த எசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டபுள் பீன்ஸில் நல்லா இறங்கும். மீன்வைல் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நான் அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்காது, அவங்களுக்கு அரை ஸ்பூன் சோம்பு ஒத்துக்காது, இரிட்டேஷன் கொடுக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் சோம்புக்கு பதில். ஸோ வந்து இப்போ நல்லா கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா அந்த தக்காளி கிரேவி வந்து அதோட நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆச்சுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த லெவல் போயிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் கூட கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கலக்கும் போது வந்து கேஸ் ஆன் பண்ணி வைக்கல, நான் ஆஃபில் தான் வச்சு நான் கலக்கிறேன் நான் ஃபுல்லாகவே இப்போது. ஏன்னா வந்து நீங்கள் உருளைக்கிழங்கும் டபுள் பீன்ஸும் போட்டுட்டு நீங்கள் ஃப்ளேமில் வச்சு இப்போ வதக்குனிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிடும். ஸோ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இப்போ கிளறி விடுறேன்.
ஸோ தட் எல்லா பக்கமும் வந்து அந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது நான் சாப்பிட்டு பார்த்தம்போது. இது வந்து நான் இப்போ போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 2 பேருக்கு உண்டான அளவுக்கு தான். சப்போஸ் நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா இதில் பாதி போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி ஃபேமிலியில் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும்போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அதே மாதிரி டபுள் பீன்ஸ் வந்து ஒரு 20லேருந்து 25 டபுள் பீன்ஸ் எடுத்து அதை வேக வச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி நல்லா ஆட் பண்ணிடலாம். நல்லா முழுகிற அளவுக்கு அந்த பாத்திரத்தில் நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த குழம்பு வேணுமோ, அந்த கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும். எனக்கு லைட் குழம்பு மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வேணும். அதனால் கொஞ்சம் நான் தண்ணியாகவே இறக்கிக்க போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் திக்காக வேணும், நல்ல கிரேவி டைப்பில் தொக்கு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் விடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா தொக்கு ஃபார்மெட்டில் வந்துடும். நானும் கூட அல்சர் பேஷண்ட் தான். ஃபஸ்ட்டு நானும் கூட பிளாண்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிளாண்ட்னா ரொம்ப பிளாண்டாக வெறும் வெந்த சாதம், அவிச்ச தால், அப்புறமா அவிச்ச காய்கறி இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா எனக்கே வந்து ரொம்ப வேறு விதமாக சாப்பிட்ணும், ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா வேறு விதமாக சாப்பிட்ணுன்றதுனால டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் நான் ஒவ்வொரு டிஷ்ஷஸாக வந்து ட்ரை பண்ணி தான் நான் பண்ணி அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் 2 வருஷமாக. நான் செல்ஃப் குக்கிங் தான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் என்னோடய ஆசை என்னென்னா, நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இதை யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அவங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதை பார்த்து உங்களுக்கும் இது வந்து ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட இது தான் எனக்கு வேணும். உங்கள் சைட்லேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறது தான் எனக்கு வேணும். இப்போ வந்து கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மீன்வைல் எல்லா அல்சர் பேஷண்ட்டும் அப்புறமா வந்து வயிறு ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸும் மேக்ஸிமம் காரம், மசாலா, அப்புறமா ஆயில் அவாய்ட் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ரெக்கவர் ஆகி வந்துடலாம். அதுலேருந்து வந்ததுக்கப்புறமா கூட காரம் அதிகமாக சாப்பிடாம ஓரளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டுட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் அல்சர் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிளாண்ட் தான் சாப்பிட்ணும். அப்போ தான் மேலும் மேலும் வந்து வயிறு புண்ணாகாமல் இருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டுட்டு நான் நல்லா கலரி விடுறேன். ஸோ தட் கருவேப்பிலை வந்து எல்லாம் நல்லா உள்ள எசன்ஸ் இறங்கணுன்றதுக்காக. இப்போ வந்து நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். எப்படியும் இது ரெடி ஆகிறதுக்கு வந்து டபுள் பீன்ஸ் வெந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 25 மினிட்ஸ் ஒரு பாத்திரத்தில் போட்டு குக் பண்ணியிருக்கோம். அதனால் டபுள் பீன்ஸ் வெந்துடும். ஆனால் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் 20 to 25 மினிட்ஸ்க்கு மேலே இது கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இடையே கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டே இருங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குக் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு நான் செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு வெந்திருக்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் கொஞ்சம் எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணி வைக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம புளிக்கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். புளிக்கரைச்சல் எப்படின்னா, 1 ஸ்பூன் வந்து உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 பட்டை புளி, அப்புறம் 3 ஸ்பூன் வந்து ரொட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சிட்டு அந்த கரைச்ச புளி கரைசலை வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு புளிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்குன்றதுக்காக தான். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். நம்ம இப்போ அரோட்டி மாவு போடுறதுனால என்ன ஆகும்னா அடிக்கடி கலந்து விடணும். அப்படி இல்லைன்னா வந்து கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அரோட்டி மாவு போட்டதுனால அடிக்கடி நீங்கள் கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அரோட்டி மாவு வந்து ரொம்ப திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நல்லா வந்து ஒரு திக்கான கிரேவி வந்து நல்லா திக்காக வர்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 100லேருந்து 200%, 300% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தவறாமல் கலந்து இதை விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா அந்த அடி பிடிச்ச வாசனைலாம் இல்லாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும் இது எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோ வச்சுட்டேன். ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து அது அடி பிடிக்காமல் இருக்குன்றதுக்காக. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கு. இதுதான் ஃபைனல் லுக் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.